எந்த இடத்துலையுமே குழப்பத்துக்கு இடம் கொடுக்காம ஒரு தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம். துணிஞ்சு இறங்குவாங்க, தன்னம்பிக்கை இவங்களுக்கு அதிகம். ஏன்னா சந்திரன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஆளக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இவங்க ஒவ்வொரு முடிவுமே ரொம்ப தெளிவாக எடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். எதிர்காலத்தில் என்ன வருதோ அதை முன்கூட்டியே அறிந்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க தான் இந்த கடகராசி என்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1 2 3 4 பாதம், ஆயில்யம் 1 2 3 4 பாதம்லாம் இந்த கடகராசியில் அடங்கும். இந்த கடகராசிக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ஒரு விடிவு காலம் அப்படின்னே சொல்லலாம். கடந்த ஓராண்டுன்னு சொல்ல முடியாது, 2 ஆண்டுகளாகவே நீங்கள் படாத பட்டுட்டு இருந்தீங்க. ஏன்னா அஷ்டம சனி, 8ல் சனி இருந்தால் நிறைய பிரச்சனைகளும் நிறைய குடைச்சல்களும் உங்களுக்கு இருந்திருக்கும். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மிகப்பெரிய ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கடகராசிக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சனி விலகிட்டாலும் அஷ்டமத்தில் ராகு 8ல் இருக்கிறார். ஒரு சின்ன சவால் தான் இது அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் கொஞ்சம் மனக்கவலை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரலாம் ஒரு சிலரால். மற்றபடி வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது பெருசாக பாதிப்பு தரக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இந்த கடகராசிக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அதனால் உங்களுடைய குலதெய்வம் போல குரு பகவான் உங்களை பாதுகாப்பார். உண்மையிலேயே சொல்ல போனால் உங்களுடைய குலதெய்வம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். குரு உச்சத்தில் இருக்கும்போது குலதெய்வ அருள் பரிபூரணமாக இந்த கடகராசிக்கு கிடைக்கும். அதனால் மறக்காமல் வாரம் தவறாமல் மாதம் தவறாமல் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தோட அருள் இந்த காலகட்டத்தில் கிடைச்சிச்சு அப்படின்னா மிகப்பெரிய டாப் லெவலுக்கு போகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கடகராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். கடகராசி என்பர்கள் கடந்த 2 ஆண்டுகளாகவே இருளில் இருந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான். சுரங்கப்பாதையில் சிக்கிட்டு வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலையை தான் கடந்த 2.5 ஆண்டுகளாகவே நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்க. இந்த காலகட்ட கிரக அமைப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் 9ஆம் வீடான மீனத்தில் பாக்கியஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். அஷ்டம சனி தாக்கத்தோடைய விடுதலை கிடைச்சிருச்சு நம்மளுடைய கடகராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு இழந்த நிம்மதியெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கடகராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகமாகும், தைரியமும் அதிகமாகும். அஷ்டமத்தில் எதுனா வரைக்கும் சனி பகவான் இருந்து ஒரு சில குடைச்சல்களை கொடுத்துருப்பார், ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை கொடுத்துருப்பார். ஆனால் இந்த காலகட்டத்தில் நிம்மதி கிடைக்கும். ஆன்மீக பெரியவங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அவங்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கும். குறிப்பாக அவங்களுடைய தாய் தந்தை உறவுகளால் இருந்த அந்த இடைஞ்சல்கள் சரியாகும். குறிப்பாக பார்த்திங்கன்னா கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட உங்களுடைய தாய் தந்தையார்கிட்ட சின்ன சின்ன சண்டை சச்சரவு ஏற்பட்டு பிரிந்துருப்பீங்க, பேசாமல் கூட இருந்திருப்பீங்க. அவங்க மூலிமா ஒரு சில மன கஷ்டங்கள் கூட உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கடகராசி என்பர்கள் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. ஆனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய தாய் தந்தையாரோட அன்பு ஆதரவு கிடைக்கும். வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். ஏன்னா ராகு பகவான் 8ஆம் வீடான கும்பத்தில் அஷ்டமஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். டிசம்பர் வரைக்குமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அஷ்டமத்தில் ராகு இருந்தால் திடீர்னு மாற்றங்கள் நிகழும். ஒரு இனம் புரியாத பயம், ஒரு இனம் புரியாத கவலை, இதெல்லாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக கூட ஒரு சில தொந்தரவுகள் உங்களுக்கு வரும். ஏன்னா 8ல் ராகு இருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை அமையும் அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க, திட்டமிட்டு இறங்குனீங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பான பலனை இந்த கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குரு பகவான் 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் ஜூன் வரையிலும் இருந்தார் இல்லையா, அப்போ கொஞ்சம் சுப விரயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கலாம். இந்த காலகட்டம் உச்சத்தில் அமரும் போது ஓரளவுக்கு சிறப்பான பலன்களை நம்மளுடைய கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் உச்சமான கடகத்தில் வந்து உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அக்டோபர் வரைக்கும் உங்களை யாரும் அடிச்சிக்க முடியாது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் தான் ராஜா.
புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே உங்களுடைய கை ஓங்க போகுது. ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். உங்களுடைய மனோதைரியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லாத்தையுமே சாதிக்க போகிறீங்க. இதனால் வரைக்கும் எந்த இடத்துல பயந்து பயந்து ஒளிஞ்சு இருந்தீங்களோ அந்த இடத்துல துணிச்சலாக இறங்கி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. எல்லாரும் உங்களை திரும்பி பார்ப்பாங்க. ஒரு உச்ச நிலையை அடைந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி தான் கடகராசிக்கு குரு பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார். அதனால் அக்டோபர் வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்மத்துக்கு 2ஆம் வீட்டில் மாறும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி நம்மளுடைய கடகராசிக்கு ரொம்ப சிறப்பான கிரக அமைப்பு தான் அக்டோபர் வரையிலுமே அப்படின்னு சொல்லலாம். டிசம்பர் 6 வரைக்கும் பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி நிகழும். அஷ்டம ராகு விலகும் போது நம்மளுடைய கடகராசிக்கு இன்னும் யோகம் தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மகரத்துக்கு 7ஆம் இடத்துக்கு செல்லும்போது கேது ராசி கடகத்தில் வரும்போது அது வரையிலுமே ஓரளவுக்கு சிறப்பான பலன்கள் நம்மளுடைய கடகராசிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கேது ராசிக்கு வரும்போது கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படும். மற்றபடி பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கடந்த 2 ஆண்டுகளாக பட்ட காயங்களுக்கு இந்த காலகட்டம் நம்மளுடைய கடகராசிக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ராகு கொஞ்சம் பயமுறுத்தினாலும் பெருசாக பாதிப்பை எதுவும் ஏற்படுத்த மாட்டார். சனியும் 9ல் இருக்கிறார். குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். கண்ணிமை போல் எல்லா விஷயத்தையுமே பாதுகாப்பார் குரு பகவான். அதனால் இந்த காலகட்டம் நம்மளுடைய கடகராசிக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். எந்த திருமணம் தடைபட்டு நினைச்சோ அந்த திருமணம் இந்த ஆண்டில் நடக்கும். எவன் ஒருவன் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி போனானா அவனே கூப்பிட்டு பொண்ணு கொடுப்பான். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த கடகராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். வரன் தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. என்னடா கஷ்டம் நம்மளை துரத்துது, பிரச்சனையை துரத்திக்கிட்டே வருது அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நிம்மதி பெருமூச்சு கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ராகு இருக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். திடீர்னு சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழலாம். மற்றபடி பெருசாக பாதிப்பு அப்படின்னு எதுவும் இல்லை இந்த கடகராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். 9ல் சனி பகவான் இருக்கிறது பாக்கியம் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாகும். ஏதாவது ஒரு பழமையான ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது பெரிய ஒரு சித்தர்களுடைய ஆசையோ இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ரீசெண்டாக நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்மீக அன்பரை சந்திச்சிருப்பீங்க. உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த கடகராசி அன்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. ஏன்னா அதற்கான கிரக அமைப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு ஆன்மீகவாதியை சந்தித்து அவங்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடச்சிருக்கும். அதன் மூலிமா ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிம்மதி இதெல்லாம் கிடைக்கும். ஒரு இனம் புரியாத கவலையிலையும் ஒரு குழப்பத்திலையும் இருந்தவங்களுக்கு அவங்களுடைய ஆசை கிடைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மனதுக்குள்ளே ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கும். நம்மளுடைய கடகராசி என்பவர்களை பொறுத்தவரையிலும் ஜூலைலேருந்து அக்டோபர் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் ராசியில் குரு உச்சம் பெறுகிறதுனால தெய்வ பலம் அதிகமாக இருக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ் அமையும். நினைத்ததை சாதிப்பீங்க. தொழிலோ வியாபாரமோ ஆரம்பிச்சிங்கன்னா கூட நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். அக்டோபருக்கு பிறகு பார்த்திங்கன்னா தனத்தில் குரு வருவதனால பண பிரச்சனை ஓரளவுக்கு சரியாகும். வேலையில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தடையெல்லாம் நீங்கி ஓரளவுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் வேலை செய்கிற இடத்துல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, நிறைய பிரச்சனைகள், இன்னல்கள், இதெல்லாம் ஒரு சிலர்லாம் பதவி உயர்வுக்கு போராடி இருப்பீங்க. விரும்பத்தகாத இடமாற்றத்தை அனுபவிச்சுருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ண எல்லா விஷயமே சக்ஸஸ் ஆகியும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். அஷ்டமத்தில் ராகு இருக்கிறதுனால அலுவலகத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் பிரச்சனைகள் வரும். சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசிக்கோங்க. மற்றபடி எதுவும் தவறாக எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த காலகட்டத்தில் ஏற்படாது. ராகு அஷ்டமத்தில் இருக்கிறதுனால தேவையில்லாத வதந்திகள் கொஞ்சம் வரும். அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் கொஞ்சம் தலையிட வேண்டாம். மற்றபடி பெருசாக பாதிப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. பங்குதாரர்கிட்ட கூட பேசும்போது ஒரு சில தடிமனான வார்த்தைகளை டக்குன்னு பேசிடுவீங்க. சட்ட ரீதியாக எல்லா விஷயத்தையும் இந்த டாக்குமெண்ட்லாம் கவனமாக ஒன்று விடாமல் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்கள்லாம் கொஞ்சம் ஏமாறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா 8ல் ராகு இருக்கிறதுனால பங்குதாரர்களால் பார்ட்னரால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஒரு சிலர்லாம் வரி விதிப்பு, இந்த டேக்ஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம். ஒரு சிலருக்கு சட்ட ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். மறைமுகமாக நிதி இழப்பு ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும். இதனால் இந்த கடகராசி என்பவர்கள் இந்த சுய தொழில் கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம்லாம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா குரு உச்சமாக இருக்கிறது ஓரளவுக்கு ப்ளஸ் அப்படின்னாலும் கூட சரியாக முடிவு எடுக்கும்போது
ஒரு ராகு வந்து சின்ன சின்ன குழப்பத்தை ஏற்படுத்துவார். கையெழுத்து போடும்போது டாக்குமெண்ட்லாம் முக்கியமான டாக்குமெண்ட்லாம் கையெழுத்து போடும்போது கொஞ்சம் படித்து பார்த்துட்டு இவங்க போடுங்க. இல்லை அப்படின்னா அதில் ஒரு சில பிரச்சனைகளும் வில்லங்கங்களும் வரதுக்கான ஒரு சூழல் இருக்குது. விரய குரு வரும்போது ஓரளவுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். சுப செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். வீடு கட்டுறது, கல்யாணம் செய்கிறது அல்லது கல்விக்காக ஆன்மீக தலங்களுக்கு செல்றதுக்காக கொஞ்சம் விரைய செலவு சுப விரயம் செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் வீட்டில் கேது வரும்போது டிசம்பர் வரையிலும் பணம் வந்தாலும் கையில் தங்காத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எல் தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. உங்களால் சனிக்கிழமையில் போக முடியல அப்படின்னா வீட்லேயே கூட அன்னம் மூச்சு எடுத்து எள் கலந்த சாதத்தை காகத்துக்கு அன்னமாக வச்சுடுவாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதோடு கூட அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்றுடுவாங்க. அதுவும் சாந்த சுரூபமாக இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு வெள்ளிக்கிழமையில் ஒரு தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். வளர்பிறையில் வரக்கூடிய சந்திர தரிசனத்தை மறக்காமல் இந்த கடகராசி என்பர்கள் தரிசிச்சுடுவாங்க. 3ஆம் பிறையை அது தரிசிக்கும் போது கண்டிப்பாக நல்ல ஒரு வளர்ச்சி நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் அவர். அதனால் அவரை வழிபடும் போது நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோட செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.